அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து 7 நாளாக வந்து இப்போ சிகிச்சை எடுத்துக்கொண்டு வரா. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அதி ரகசியமாக அவாக்கு சிகிச்சை அளித்து வருகிறது. அதுதான் ஏனென்று தெரியல. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் அவள் மரணம் அடைந்து விட்டா, அவள் கடுமையாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறா என்றெல்லாம் நியூஸ்கள் பரவலாக வந்து கொண்டே இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சரியான செக்யூரிட்டி, அதாவது அவாக்கண்டு ஒரு மாடி ஒதுக்கி அங்கே வச்சு அங்கே அவாக்கு வைத்தியம் பார்க்கப்படுது. ஆனால் அதையும் தாண்டி அவன் சில நியூஸ்கள் வெளியில் போனதுக்காக அங்கே உள்ள பணியாற்றிய சில பேரை பணி நீக்கம் செய்திருக்குது. காரணம் அவன் நியூஸ்கள் வெளியில் விட்டதுக்காக. ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது என்று ஒரு நியூஸ் கூட ஒரு தினம் கொடுக்கறதில்லை. ஏன் இந்த ரகசியம் என்று ஒருவருக்கும் விளங்கல. ஆனால் ஒரு சில நேரத்தில் எங்களுக்கு என்ன தோன்றுது, தமிழச்சி சொல்கிறது ஏதேனொன்று நடக்குமோ. ஹாஸ்பிட்டலிருந்து ஒரு சில நியூஸ்கள் கசிந்து வெளியில் வந்திருக்குது. அவள் வந்து மூச்சு விட கஷ்டப்படுறாண்டும், இரவில் படுக்கை இல்லாமல் கஷ்டப்படுறாண்டும், இதை பார்த்த சசிகலா மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு. அது எவ்வளோத்துக்கு உண்மை பொய் என்று தெரியாது. யூடியூப் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு அதாவது தமிழ்நாட்டு போலீஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்குது. இனி அதாவது முதல்வர் மரணம் அடைந்து விட்டார், அல்லாட்டி அவர் கடுமையாக இருக்கிறார், அப்படி ஏதேனும் பொய்யான வதந்திகளை நீங்கள் கிளப்புவீங்களா இருந்தால் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாட்டு போலீஸே அறிவிச்சிருக்குது. அதால் கவனம். என்னதான் கோபதாபங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பின்னால் ஈழத்தமிழர் நாங்களும் அவ சோம திரும்பி வர வேணும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.